பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அருமையான தக்காளி ரசம் இது சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. தக்காளி பருப்பு போட்ட ரசம், புளி இல்லாத செஞ்ச ரசம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த திருநெல்வேலி பக்கம் செய்கிற ஒரு ரசம் காமிக்கிறேன். இதுக்கு பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா உடைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மல்லி செடியோடைய காம்புங்க எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் 1-2 அம்மியில் வச்சு நுணுக்கிட்டோம்னாக்கா நல்லா இருக்கும். இல்லையா மிக்சியில் போட்டு சும்மா ஒரு பல்ஸ் மோடில் ஒரு ட்ரோன்ட்டு நான் அடித்து எடுத்துட்டாலும் ஓகே தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நேற்று நல்லா கொஞ்சம் நுணுக்கி வச்சாச்சு. இதை பாருங்கள், இந்த இதில் இருந்தால் போதும். கைட்டு பிசைஞ்சாக்கா அவ்வளோ தூரத்துக்கு தக்காளி நசுங்கி வராது. அதோட இந்த எல்ஜி பெருங்காயம் ஒரு துண்டு போட்டுக்கிறேன். பெருங்காயம் இல்லாமல் ரசம் இருக்காது. பார்த்திங்கன்னா இந்த சைஸ் பெருங்காயம் போட்டுக்கிறேன். இதோட கொஞ்சம் பருப்பு, அவிச்சு வச்ச பருப்பு போட்டு நம்ம நல்லா கைட்டு பிசைஞ்சு விட்டுக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் நுணுக்கிட்டு வந்துடலாம். நம்மளுக்கு ரசம் சாப்பிட்டாக்கா டக்குன்னு டைஜஷன் ஆகணும். சேம் டைம் பார்த்திங்கனாக்கா இந்த கேஸ் எல்லாம் இருந்தாலும் போயிடணும். அதனால தான் நம்ம ரசம் எல்லா வீட்லேயும் ரசம் கொடுக்குவாங்க. எல்லா கல்யாண வீட்டுங்கள்லேயும் ரசம் வைக்குவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை இடித்து விட்டாச்சு. இடித்து வச்சுருக்கேன். சேம் டைம் நான் அவிச்சு வச்சு துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்துன்னு இருக்கேன். அந்த தக்காளியோடு சேர்த்து இந்த துவரம் பருப்பையும் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் அந்த தக்காளி, துவரம் பருப்பு, உப்பு எல்லாம் சேர்ந்து கொதித்து வரட்டும். நம்ம இதுக்கு புளி சேர்த்துல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பருப்பு சேர்த்துட்டேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் இது நல்லா கொதித்து வரட்டும். உப்பு போட்டாச்சு, இந்த மிளகா போட்டாச்சு. நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த இடித்து வச்சுருக்கேன் அந்த மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்மளுடைய ரசம், திருநெல்வேலி சைடு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு கேஸ், ஹெவி கேஸாக இருக்குது, நெஞ்சு பிடிச்சிருக்குது, பின்ன மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது, முதுகு, இடுப்பெல்லாம் பிடிச்சிக்கும், அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்கிறவங்க நல்லா நான் காட்டின அந்த பெருங்காயத்தை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு எடுத்துட்டு ஒரு பெரிய கொண்டைக்கடலை சைஸ், காபூல் சன்னா சைஸ் எடுத்து வாயில் ஒதுக்கிக்கோங்க. பச்சையாகவே ஒதுக்கினாலும் ஓகே. ஒதுக்கிட்டு கொஞ்சம் அந்த உமிழ்நீரை முழுங்கிட்டே வந்தாக்கா நம்மளுக்கு கேஸ் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். சேம் டைம் கொஞ்சம் ஒரு கிளாஸு வெதுவெதுப்பான வெந்நீர் குடிச்சிடணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ஈஸியாக ரிலீஃப் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தக்காளி, பருப்பு, உப்பு, மிளகாலாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. ரசத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசை வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் ஒரு 5-6 வெந்தயமும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த இடித்து வச்ச மசாலாவை சேர்த்துடணும். மிளகு, சீரகம், பூண்டு இடித்து வச்சுருக்கிறது சேர்த்துடலாம். ஒரு 2 கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாம்பார் பொடி, ரசப்பொடி எதுனா கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த கழுவுன தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த ரசத்தில் கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கொதிக்க விட்டுடக்கூடாது. இந்த ஸ்டேஜ் எதுக்கு போதும். அந்த மிளகு, சீரகம் போட்டுடணும். ஒரு 1/4 ஸ்பூன் அத்தனைக்கு நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது அந்த ரசத்தோடைய டேஸ்ட்டை
தூக்கி கொடுக்கும். அதுக்காக அவ்வளோதான். நம்மளுடைய ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தக்காளி ரசம் எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அருமையான தக்காளி ரசம் இது சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. தக்காளி பருப்பு போட்ட ரசம், புளி இல்லாத செஞ்ச ரசம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.